லைவ் வருதான் செக் பண்ணிக்கிறேங்க. ஹலோ 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 ஹலோ, மைக் ஆன் பண்ணுங்க. மைக் யார் ஆஃப் பண்ணி விட்டது? ஹலோ ஹலோ ஹலோ, அந்த மைக்கு நீங்க மாட்டிக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பிச்சிடலாமா? இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக என்று கூறியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே அவனிடத்துல அதிகமான நன்மைகளையும் இறை அருளையும் பெற வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் தொடர்ச்சியான வணக்க வழிபாடுகளிலும் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்துல கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாம சொன்ன அத்தியாயம் எத்தனாவது அத்தியாயம்? 4வது அத்தியாயம் உன்னிசா. 200 வசனத்தையும் படிச்சிட்டீங்களா? யாரு 200 வசனத்தையும் படிச்சது? ஆண்கள் சைடுல 200 வசனத்தை அப்ப பார்த்தது யாரு? பாத்தீங்க? மைக்க கொடுங்க அவங்கள்ட்ட. சரி பரவாயில்ல, போன 192வது வசனத்தை வாசி. போன பார்த்து அவசரப்படக்கூடாது. 192வது வசனத்தை வாசிங்க. சரி, கேள்வி பெண்கள் தரப்புக்கு பாஸ் ஆகுது. பெண்கள் தரப்புல 192வது வசனத்தை யார் படிச்சது? அப்படி ஒரு வசனமே இல்லையே. அப்ப யாரெல்லாம் 200 வசனத்தையும் படிச்சுட்டு வந்ததா சொன்னது? சரி, அப்ப அலர்ட்டா இருக்கணும். 200 வசனம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தியாயம் ஆல இம்ரான், அதுவும் இருக்குது, அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த இரட்டைப்படையில முக்கியமா அன்னிசா முழுமையா பார்க்கணும்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். நேரத்துக்கு பெண்கள் தரப்புக்கு முதல் கேள்வி ஆரம்பிச்சோம். இன்னைக்கு ஆண்கள் தரப்புல குட்டீஸுக்கு, சிறுவர்களுக்கு முதல் கேள்வி. மைக்க சிறுவர்கள் கையில வச்சிருக்கீங்களா? சரி, இந்த முதல் கேள்வி சிறுவர்கள் கேளுங்க. மனிதர்களை எத்தனை நபர்களிலிருந்து இறைவன் படைத்தார்? கை கொடுக்குற ஆசில் மைக்க கொடுங்க. ஆசில்கிட்ட 1 ஒரே ஒருவரிலிருந்து இறைவன் படைத்தான். கரெக்டா? கரெக்டா?
ஒரே ஒருத்தர் வந்து எப்படி படைக்க முடியும்? ரெண்டு பேரும் சொல்ல முடியுங்களா? கையை லைட்டா காட்டுங்க. ரெண்டு வந்து ஜம்ஷித் பாய் சொல்றாங்க, காதரி என்ன சொல்றாங்க, மொய்தீன் பாய், ஆதில். பெண்களை யாரும் இருவர்னு சொல்றீங்களா? இருக்கிறாங்களா? இல்ல, இப்ப இருவர்னு சொல்லக்கூடியவங்க இல்ல, யாரும் கை தூக்கல. சரி, பெண்கள் சைடுல அப்ப படிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆண்கள் சைடுல பார்த்துட்டு கூட வரல. கரெக்டு தான், கேட்கணும்ல மத்தவங்களுக்கு. அப்பதான் தெளிவு வரணும். அப்ப மனிதர்களை எத்தனை நபர்களிலிருந்து இறைவன் படைத்தான் அப்படின்னு கேட்டா ஒரே ஒருவர்ல இருந்தான். 4வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம் அது. முதல் வசனத்துல இதான் முதல் செய்தியே. இன்னைக்கு நான் வந்து ஆரம்பிக்கும் போது கூட அந்த வசனத்தை ஓதி காட்டினேன். சரிங்களா? ஒரே ஒருவர்ல இருந்து அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான்? மனிதர்களை படைத்திருக்கிறான். பேர் ஆசில், முகமது ஆசிலா. 2வது கேள்வி, பெண்கள் தரப்புக்கு புதியவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு. யாருடைய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்ச வந்து சொல்லுகிறான்? யாருடைய விஷயத்தில் அல்லாஹ் அஞ்ச சொல்லுகிறான்? அனாதைகள். அனாதைகள் விஷயத்திலையா? சரி, வேற? அதுவும் பின்னாடி கேள்விகள் வருது. ஆனா வந்து யாருடைய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்ச சொல்லுகிறான்? குரானை பார்க்க கூடாது. குரானை எல்லாரும் மூடி வச்சிருங்க. இது வந்து படிச்சுட்டு வர சொன்னது. குரானை யாரும் கையில வச்சு பதில் சொன்னா பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லி கொடுத்துடணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம். பெண்களுடைய விஷயத்தில் 4வது அத்தியாயத்துல நான் கேட்கிறேன். நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் இருக்குது, பின்னாடி இருக்குது. படிச்சுட்டு வந்தவங்க இருக்கிறீங்களா? ஏழைகளின் விஷயத்தில். இப்ப ஆண்கள் சைடு மாத்திரலாமா? ஆண்கள் சைடு ரெடியா இருக்காங்க. ஆண்கள் சொல்லுங்க. மைக்க கொடுங்க, ஷாயிர்கிட்ட கொடுங்க. மகர் கொடுத்து மணந்த பெண்கள் இல்ல. அல்லாஹ் யாருடைய விஷயத்தில் அஞ்ச சொல்லுகிறான்? முதல் வசனமே அதான். ரத்த பந்தத்தோட பேசாம வாஹிதா வ خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا. உறவினர்கள், அதான் ரத்த பந்தம். யாரு சொன்னது? இப்ப மாஜிதா நஸ்ரின். அது பாத்துட்டீங்களா குரானை? இல்ல. இல்லையா? சரி, அப்ப அல்ஹம்துலில்லாஹ். உறவினர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் அஞ்ச சொல்லுகிறான். முதல் வசனமே அதுதான். மாஜிதா எழுதிக்கணும். அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் பகுதிக்கு. இதுவும் ரொம்ப ஈஸியான கேள்விதான். வாசிங்க. யாரில் இருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பள்ளி பெருக செய்தான்? யாரில் இருந்து? யாரில் இருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பள்ளி பெருக செய்தான்? ஒரு ஆண் பெண்ல இருந்து. மாஷா அல்லாஹ். பேர் சொல்லவே இல்லையா? ஜம்ஷித். ஜம்ஷித். அப்ப யாரில இருந்து என்று சொன்னா அவ்விருவரில இருந்து அல்லாஹ் தஆலா ஆண்களையும் பெண்களையும் ஏராளமாக பெருக செய்திருக்கிறான். முதல்ல படைச்சது யாருன்னா ஒருத்தர் தான் படைச்சான். அவர்ல இருந்து இன்னொரு பெண்ணை உருவாக்கி அவங்ககிட்ட இருந்து என்ன ஆகப்படுது? ஸ்ப்ரெட் ஆகுது. சரிங்களா? இதை நம்ம கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கேள்வி வந்து பெண்கள் பக்கத்து. புதியவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எல்லாம் பெரும்பாலும் வந்து ஈஸியான கேள்வியா தான் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? யாருடைய சொத்துக்களை நம் சொத்துக்களுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது? யாருங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம். அனாதைகளின் சொத்துக்களை. அனாதைகளுடைய சொத்துக்களை நம்முடைய சொத்துக்களோடு என்ன பண்ணக்கூடாது? சேர்த்து சாப்பிடக்கூடாது. பேர் சொல்லலாங்க. ரோஸ் மரியம். ரோஸ் மரியம். மாஷா அல்லாஹ். இப்ப அனாதைகளுடைய சொத்துக்களுடைய விஷயத்துல ரொம்பவுமே வந்து கவனமா இருக்கணும். ஆண்கள் பகுதிக்கு கேள்விங்க. அனாதைகள் விஷயமாக
எதை பெரிய குற்றமாக இறைவன் சொல்கிறார்? அனாதைகள் விஷயமாக எதை பெரிய குற்றமாக இறைவன் சொல்கிறார்? மைக்கு கொடுங்க. அந்த இவரு தமிழ் பாய். அனாதை சொத்துக்கள் பொருள் அனாதை சொத்துக்களை அனாதை சொத்துக்களை வந்து நம்மோட சொத்துக்களோடு சேர்த்து சாப்பிடுறது பெரிய குற்றம். சரிங்களா? அதுல ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். அனாதைகளோட சொத்துக்களுடைய விஷயம் நம்ம ஒருவேளை நம்முடைய சொந்த பந்தங்கள் அடிப்படையில வந்து நாம ஒரு அனாதைகளை பராமரிக்கக்கூடிய சூழல் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய சொத்துக்களை வந்து நம்ம ரொம்பவுமே கவனமாக கையாளணும். சரிங்களா? பெண்களுக்கு உண்டான கேள்வி, யாருடைய விஷயத்தில் நேர்மையாக நடக்க மாட்டோம் என்று அஞ்சினால் பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும். அனாதைகளின் விஷயத்தில் நேர்மையாக நடக்க முடியவில்லை என்று அஞ்சினால் 2 பெண்ணாகவோ 3 பெண்ணாகவோ 4 பெண்ணாகவோ அல்லது உங்களுக்கு நீதியாக நடக்க முடியவில்லை என்றால் ஒரு பெண்ணாகவோ அல்லது அடிமையை மணந்து கொள்ளலாம். சரி, அதே ரிலேட்டடான கேள்வி ஆண்கள் பகுதிக்கு. சரிங்களா? அவங்க பேர் சொல்லலையாங்க, பேரை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்திருங்கம்மா. பேர் சொல்லிட்டு பதில் சொல்லுங்க. பர்வீன் பானு. இப்ப ஆண்களுக்கு அதே ரிலேட்டடான கேள்வி. இப்ப 2 2 3 3 4 4 சொன்னாங்க. இது கேள்வி கிடையாது, சும்மா எக்ஸ்பிளனேஷன். 2 2 4, 3 3 எத்தனை? 9, 4 4 16. 16 திருமணம் பண்ணிடலாமா? பண்ணக்கூடாதா? சரி, 16 மனைவி கட்டுனா தப்பா? சரி, உங்களுக்கான பெண்கள் சீர்ல கேட்பாங்க. நீங்க 16 திருமணம் ஒரு ஆண் பண்ணா குற்றமா? பெண்கள் தரப்புல சொல்லுங்க. குற்றம் தான். சின்ன பிள்ளைங்க சொல்லக்கூடாது. பெரியவங்க தான் சொல்றாங்க. பெரியவங்க தான் சொல்றாங்களா? சரி சரி சரி, வாய்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. குற்றம் தான். குற்றம் தான். எப்படி குற்றம் விளக்குங்க? 16 திருமணம் 4 திருமணம் தான் பண்ணணும், அதனால சட்டத்துல அப்படி இருக்கு. சரி, 4 திருமணம் மட்டும்தான் பண்ணணும்ங்கறாங்க. சரியா? ஒருவர் வந்து என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா, முதல் திருமணம் பண்றாரு, அந்த மனைவியோட இருக்கிறார், அந்த மனைவி வச்சிருக்கிறாங்க, தேவை இருக்கு, 2வது மனைவி இருக்கிறாங்க, 3வது மனைவி இருக்கிறாங்க. 4வது மனைவி என்ன பண்றாருன்னா, திருமணம் பண்றாரு, தலாக் விடுறாரு, வேற ஒரு மனைவி 5வது கட்டுறாரு. 3வது மனைவி இருக்கிறாங்க, அவங்களை தலாக் விடுறாரு, 6வது ஒரு மனைவி கட்டுறாரு. அதே மாதிரி மறுபடியும் அந்த கட்டப்பட்ட 5வது மனைவி தலாக் விடுறாரு, 7வது மனைவி கட்டுறாரு. இந்த மாதிரி திருமணம் அவருக்கு தேவைக்கு ஏற்ப பண்ணாருன்னு சொல்லி சொன்னா அது குற்றமா? குற்றம் தான். எப்படி குற்றம்? 4 கல்யாணம் தான் பண்ணணும். வேற யாராவது சரியா சொல்லிட்டாங்களா? கரெக்டா? ஆண்கள் எல்லாமே எல்லாரும் கோரஸா தலையாட்டுறாங்க. இல்ல இல்ல இல்ல, தலாக் பண்ணிட்டு பண்ணலாம். தலாக், அதான் சொல்றேன், தலாக் பண்ணிட்டு 4 இல்ல 40 கூட பண்ணலாம். ஆனால் என்ன செய்யணும் பின்னாடி பார்ப்போம். சரி சமமா வச்சிருக்கணும். அது பின்னாடி பார்ப்போம். அது ஆண்கள் வாயிலிருந்து இருந்து அதை வாங்குவோம். சரிங்களா? பெண்கள் வாயிலிருந்து வாங்க வேண்டியது 2 2ஆவோ 3 3ஆகவோ 4 4ஆவோ திருமணம் செய்து கொள்ளலாம். பெண்கள் ஆண்கள் தரப்புக்கு இந்த கேள்வி கேளுங்க. பலதார மனத்தை அனாதைகளோடு தொடர்புபடுத்துவதே. பலதார மனத்தை அனாதைகளோடு தொடர்புபடுத்துவதே. பலதார திருமணத்தை அல்லாஹ் வந்து அனாதைகளோடு தொடர்புபடுத்தி சொல்றான். யாரு வந்து அனாதைகள் விஷயத்துல நீங்கள் நீதியாக நடக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, 2 2 கட்டிக்கிறங்க, 3 3 கட்டிக்கிறங்க, இல்ல 4 4 கட்டிக்கிறங்கன்னு சொல்லி சொல்றான். ஏன் அனாதைகள் விஷயமாக இறைவன் சொல்லுகிறான்? இந்த பின்னணி என்ன, வரலாறு பின்னணி என்ன?
இல்ல அது நீங்க வந்து தீர்வை சொல்றீங்க. அல்லாஹ் ஏன் அனாதைகள் விஷயத்தமா சொல்றான். அனாதைகள் விஷயத்துல வந்து நீங்கள் நேர்மையாக நடக்க மாட்டீர்கள் என்று அஞ்சினால் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பிடித்த 2 பெண்களை 2 கட்டுங்க, இல்ல 3 கட்டுங்க, இல்ல 4 கட்டுங்க அப்படின்னு சொல்றான். அது ஏன் அனாதைகள் விஷயத்த சொல்லிட்டு இதை சொல்லணும். அனாதைகள் விஷயத்துல நீங்க வந்து நேர்மையா நடக்க மாட்டீங்கன்னு சொல்றதுக்கும் உங்களுக்கு தேவைன்னா 2 3 4 கட்டுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ரிலேட்டிவிட்டி என்ன? அது தெரிஞ்சு வச்சிருக்கணும். கம்பல்சரி தெரிஞ்சு அனாதைய வந்து ஒரு ஆதரவு இல்லாதவங்க. சரி, மற்ற பொண்ணுங்க வந்து அரவணைப்போட இருப்பாங்க. வேற கல்யாணம் இருக்காங்கல்ல. வேற யார் இன்னும் கொஞ்சம் தெளிவா சாய் நீங்க அவர் சொல்றேங்கிற முகமது சஃபீல். மகர் வந்துட்டு கம்மியா வாங்குறதுனால, மகர் தொகை கம்மியா ஏழைகிட்ட கேட்டு இது பண்றதுனால இல்ல. ஏன் வந்து அனாதைகள் சொல்லிட்டு அல்லாஹ் இதை சொல்றான்? அதான் விஷயமே. சும்மா சொல்லிட்டு போலாம்ல. அனாதைகள் விஷயத்த சொல்லிட்டு இதை சொல்வதற்குண்டான காரணம் என்ன? அதாவது பலதார மனத்தை அனாதைகளோடு தொடர்பு படுத்தி இறைவன் சொல்வது ஏன்? அனாதைகளுக்கு தனியா ஒரு உபதேசம் பண்ணிருக்கலாம், நேர்மையா நடங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க நீங்க நேர்மையா நடக்க முடியாதுன்னு சொல்லி அப்ப நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச 2 பெண்ணாவோ 3 பெண்ணாவோ 4 பெண்ணாவோ கட்டிக்கிங்கன்னு சொல்வதற்கு உண்டான காரணம் என்ன? வரலாற்று பின்னணி என்ன? அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியணும். அதுக்காக தான். புரியல. மனைவி இருந்தா நம்மளுடைய முன்னாடியே வேற ஒரு பீடியே வேற கொடுத்துட்டேன். அதை வச்சே நீங்க சொல்லலாம். மனைவியே கட்ட சொல்றான். அது ஏன் அனாதைகள் விஷயத்தை எச்சரிக்கை பண்ணி கட்ட சொல்றான்? சொல்லலாமா? பெண்கள் பெண்கள் ரெடியா இருக்காங்க. சொல்லுங்க. அதாவது நீங்க சொல்லுங்கிறது தான் விஷயம். சொல்லுங்க. அந்த காலத்துல அனாதைகளை விட்டுட்டு இறந்து போறவங்களை வந்து பராமரிக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆண் பராமரிப்பாரு. அந்த பராமரிப்பின் பொழுது அவர் அந்த குழந்தைய வந்து அந்த பெண்ணை வந்து அவரே மணந்துக்கலாம் அப்படின்றத வந்து எல்லாம் தடுத்திருக்கேன். உங்களுக்கு தான் நான் அனுமதி கொடுத்திருக்கேனே, 2 3 4 அனுமதி கொடுத்திருக்கேனே, நீங்க ஏன் அந்த அந்த பெண்களை கட்டுறீங்க? அதை அஞ்சுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தொடர்பு படுத்தி சொல்லிருக்காங்க. உங்க பேருமா? முர்ஷிதா. முர்ஷிதா. புரியல. அப்படி அப்ப அவங்க பேர் எழுதிக்கிறேன். விலங்குல நீங்க சொன்னது இல்ல, விளக்கம் புரியலையா? அப்ப அவங்க பேரும் எழுதிக்கிறேன். அயாத் பேர். அதாவது வசதி படைத்த ஒருவர் ஒரு சிறு வயது மகளை விட்டுட்டு இறந்துட்டாருன்னு சொல்லி சொன்னா அந்த சமுதாயம் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வந்து பராமரிக்கக்கூடிய உறவினர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த பெண்ணை வந்து இந்த அனாதை பெண்ணை வந்து திருமணம் செய்ய பார்ப்பாரு. மகரும் கொடுக்க மாட்டாரு, சொத்தையும் அபகரிக்க பார்ப்பாரு. அதுக்குதான் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எச்சரிக்கை செய்யறான். நீங்க இந்த மாதிரி செய்யாதீங்க. அந்த பெண்ணை வந்து அவங்களுக்கு முன்னாடி அந்த தகுதியை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க யாரை விருப்பப்படுறாங்களோ அவங்கள வெட்டி வைங்க. உங்களுக்கு தான் அனுமதி, ஜாய்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பெண்ணை 2 கட்டுங்க, 3 கட்டுங்க, 4 கட்டுங்க அப்படின்னு அந்த எச்சரிக்கைக்காக இறைவன் என்ன பண்றான்னா தொடர்பு படுத்தி பேசுகிறான். வெளியில பாருங்க, அந்த பசங்க ஃபுல்லா மேல போய் நிக்காம பாருங்க. அனசு இருக்காப்லையா? பசங்க யாரும் மேலே போய் நிற்க கூடாது, கீழே போய் நிற்க கூடாது. இல்லை உள்ள அனுப்பிடுங்க. சரிங்களா? மேல ஃபுல்லா பெண்கள் போயிதான், பசங்க மேல போகக்கூடாது. சின்ன பசங்க. லாஸ்டா யார்கிட்ட கேள்வி கேட்டோம்? ஆண்கள்கிட்ட கேட்டோமா பெண்கள்கிட்ட கேட்டோமா? ஆண்கள்கிட்ட கேட்டோம், பெண்களுக்கு மாறிடுச்சு. இப்ப இந்த கேள்வி வந்து ஆண்களுக்கே கேட்போம். சரிங்களா? நீங்க கேளுங்க இந்த கேள்வி. ஆண்கள் பல பெண்களை திருமணம் செய்வது மூலம் நேர்மையாக நடக்க மாட்டீர்கள் என்று அஞ்சினால் என்ன செய்ய வேண்டும்? நான் இவர் கை என்ன அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் முஸ்லிம் முஸ்லிம் ஒரு பெண்ணோட வாழ்ந்துக்கணும். சரி, வேற
அத்தியாயத்தை படிச்சு சொல்லணும், அந்த வசனத்தை படிச்சிருந்தா சொல்லணும், முழுமையா சொல்லணும். ஒரு பெண்ணை திருமணம் செய்து போதுமாக்கிக்கணும். வேற என்ன ரீசனே சேர்த்து சொல்லணும். மீதமாக அதான் ஒரு மனைவி அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் மீதமா நடக்க முடியலங்கிறதா கேள்விய. ஒரு மனைவி, அது ஒரு இன்னும் அல்ல சொல்றாங்க. வழக்கரம் சொந்தமான அடிமை பெண்களை. இப்ப அடிமை சிஸ்டம் கிடையாது. இன்னும் நல்லா முடிக்கிறான் மறுபடியும். இதுவே நீங்கள் வரம்பு மீறாமல் இருப்பதற்கு நெருக்கமான வழி. இதுதான் ரொம்ப கவனிக்கணும். அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டா நம்ம விருப்பத்துக்கு 2 3 4 நாள் கட்டிட முடியாது. நீங்க அதுக்கு நடக்க முடியாம போயிடும். அந்த அச்சம் நமக்கு வந்துருச்சுனாலே என்ன பண்ணிடணும்? வரம்பு மீறாமல் இருக்கிறதுக்கு உண்டான வழியே என்னன்னா, ஒருத்தையை கொண்டு பேசாம இருந்துடணும். இல்லாட்டி அது என்ன ஆயிரும்? வரம்பு மீறிய குற்றமும் நம்ம இடத்துல வந்துடும். சரிங்களா? அடுத்த கேள்வி பெண்கள் பகுதிக்கு. பெண்களை திருமணம் செய்வதற்கு எதை கட்டாயம் கொடுக்க வேண்டும்? புதியவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சின்ன கேள்வி. போறத சொல்லக்கூடாது. பெண்கள் பொறுப்பாளர் இருக்காங்களா அங்க? மைக்கு கொஞ்சம் எங்கிட்ட வாங்க. பெண்களை திருமணம் செய்வதற்கு எதை கட்டாயம் கொடுக்க வேண்டும்? அஸ்ஸலாமு அலைக்கும். சைஸ்லா பானு. மகர் தொகை கொடுத்து. அலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். மகர் தொகை கொடுக்கணும். என்ன பேர் சொன்னீங்க? சைசூரா. மாஷா அல்லாஹ். மகர் தொகை கொடுக்கணும். மகர் தொகைனா என்ன? பசங்க தெரியுமா? பசங்க விட்டுருங்க. இளைஞர்களுக்கு தெரியுமா மகர்னா என்ன? இங்க இளைஞர்களுக்கு. ஏன்னா இந்த கேள்வியே ஆக்சுவலா ஆண்கிட்ட தான் கேட்டிருக்கணும். இந்தா அடுத்து நீ அடுத்து தயாராயிட்டா மைக்கு விடுங்க. வரதட்சணை. சரி, அவருக்கு புரிஞ்ச மெத்தட் சொல்லிட்டு வரதட்சணை தான். அதுவும் ஆண்கள் கொடுக்க வேண்டிய வரதட்சணை. சரி, வேற எதுக்காக கொடுக்கணும் மகர்? இளைஞர்கள். அப்புறம் இந்த ஒரு நிமிஷம் நியாஸுக்காக எல்லாரும் துவா செய்யுங்க. இன்னைக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கிறாப்புல, அதனால அவருக்கு துவா செய்யுங்க இன்ஷாஅல்லாஹ். பதில் சொல்லுங்க. இப்போ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்றாங்கன்னா அவங்க மகர். அதான் கல்யாணம். அது ரைட்டு. எதுக்கு கொடுக்கணும்? பெண்கள் தரப்புல இளைஞர்கள்ட்ட தான் நான் எதிர்பார்த்தேன். பின்னாடி ஒருத்தர் அவங்க கொடுக்க வேண்டிய கடமை. கொடுக்க வேண்டிய கட்டாய கடமை. சரி, ஓகே, அதையும் ஏத்துக்கலாம். அவர் பேரை நோட் பண்ணிக்கணும். பேர் சொல்லுங்க. முகமது ஹாரிஷ். சரி, பெண்கள் தரப்புல சொல்லுங்க. எதுக்கு மகர் தொகையை கொடுக்கணும்? அல்லாஹ்வுடைய கட்டளை. அவர் சொல்லிட்டாரு, இது அல்லாஹ்வுடைய கட்டளை தான். ஆனா என்ன ரீசன்? உமர்லான் காலத்துல என்ன நடந்துச்சு? கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு சொல்லும் போது என்ன நடந்துச்சு சம்பவம்? எதுக்காக மகர் தொகை கொடுக்கணும் பெண்கள் தரப்புல? என்னங்க, மகர் தொகை வாங்கிருக்கீங்களா இல்லையா? 101 ரூபா கொடுப்பீங்க, இல்ல 51 ரூபா கொடுப்பீங்க. அது எதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன? யாரு பெருசா வாங்கினவங்க இருக்கீங்களா? பவுன் கணக்குல லாக்ஸ் கணக்குல வாங்கினவங்க இருக்கீங்களா? கேட்டு எனக்கு இவ்வளவுதான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினவங்க இருக்கீங்களா? 5 லட்சம் வேணும், 10 லட்சம் வேணும்னு ஆண்களுக்கு ரெடியா இருக்காங்களா? சிறப்பு. ஆண்கள் தரப்புல தானே இருந்துச்சு. சரி, கொடுங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. ஐயாயிரம் பேட்டை கொடுங்க. அவங்களோட உறவாடுவதுக்கு, உறவு வைத்துக் கொள்வதற்காக உரிமை உறவாடுவதற்கு தான் மெயினா அவங்களுடைய ஷூரிட்டி. சரிங்களா?
அவங்களுடைய அவங்களுடைய ஷூரிட்டிக்காக தான். சரிங்களா? ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஷூரிட்டி வந்து முறிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் ஆகுது. முறிவு ஏற்படும் போது தான் பெரும்பாலும் ஜமாத்துக்கு வரக்கூடிய கடிதம்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி வரக்கூடியதுதான் ஷூரிட்டி. மகர் வரல, 51 தான் கொடுத்தாரு, 101 தான் கொடுத்தாரு, நாங்க இருந்த நகையை எங்களுக்கு பாப்பாவும் கொடுத்த நகையும் சேர்த்து வந்துட்டாரு, அதை மட்டுமாவது வாங்கி கொடுத்துருங்க போதும். இது வந்து நாளைக்கு அல்லாஹ் இடத்துல நம்ம கொண்டு போய் நிப்பாட்டிடும். சரிங்களா? பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா தலா கேவல குலாவோ கேட்டு வந்தாங்கன்னா, அவர் எதையும் எங்களுக்கு கொடுக்க கூட வேணாம், இங்க வீடு வச்சிருக்காரு, அங்க காரு வச்சிருக்கிறாரு, நாங்க கொடுத்த நகையை வியாபாரத்துக்கு வாங்கி டோட்டலா பணம் பண்ணிட்டாரு, அதை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க போதும். அப்ப அந்த மாதிரி நிலையில இருக்கும்போது நாளைக்கு பெரிய இது வந்து பெரிய குற்றம், பதில் சொல்லணும். அதனாலதான் இஸ்லாம் வந்து முன்னாடியே வேணுங்கிறத கேட்டு வாங்கிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம தன்மை தெரிஞ்சுதான், நல்லா தெரியாதா, அதனால முன்னாடியே கேட்டு வாங்கிருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு வந்து ஒரு கள்ளத்தனம் பண்ணிக்கிட்டு சில ஆலிம்களுடைய தவறான வழிகாட்டுதல்னால அவங்கள வழிகெடுத்துட்டு இருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அடுத்த கேள்வி யாரு கேட்கணும்? ஆண்களுக்கு. இது பெண்களுக்கு கேட்டதானே கரெக்டா இருக்கும். இத வந்து ஆண்களுக்கு கேள்வி கொஞ்சம் டஃபா இருக்கு. இந்த 11வது கேள்வி கேள்வி. ஒருவருக்கு உரிய சொத்துக்களை நாம் நிர்வகிக்கும் நிலையில் உரியவருக்கு எதனால் கொடுக்கக்கூடாது? ஒருவருக்கு உரிய சொத்துக்களை நாம் நிர்வகிக்கும் நிலையில் உரியவருக்கு எதனால் கொடுக்கக்கூடாது? அனாதைகள் சொத்துக்களை. அனாதைகள் சொத்துக்களை தான் எதனால கொடுக்க கூடாது? அவங்க வந்து அந்த வயது அடையாளம் வர்றீங்க, அவங்க வந்து விவரம் தெரியாம அயாத்து பாய் மட்டும்தான் படிச்சுட்டு வந்திருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். குரானை திறந்து பார்த்துட்டேன், அவர் வரும்போது குரானை மற்றவங்க யாரும் திறந்து பார்க்கல. விவரம் அறியாதவர்களாக இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, சொத்தை கொடுக்க கூடாது. ஏன்னா விவரம் தெரிஞ்சவனே வியாபாரம் பண்றேன், அது பண்றேன்னு தகப்பன் சொத்தை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடணும். விவரம் தெரியாதவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்ப அவங்களுக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒருவேளை பாதுகாக்கக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய நிலைமை நமக்கு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா, அது அவங்களுடைய சொத்துக்களை வந்து கேட்கறாங்க, சண்டை பிடிக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துடக்கூடாது. அவங்க பருவம் அடையணும், அதே மாதிரி வந்து அவங்கள கவனிக்கணும். நம்ம இப்ப அடுத்த கேள்வி வந்து பெண்கள் தரப்புக்கு அது கேட்கணும். மனக்கொடைகளை அவர்களாக மனமோந்து விட்டு தந்தால் என்ன செய்யலாம்? மனக்கொடைகளை பெண்கள் அவர்களாக மனமோந்து விட்டு தந்தால் என்ன செய்யலாம்? மகிழ்வுடன் அதன் ஏற்றுக்கொள்ளலாம். மகிழ்வுடன் அதை ஏற்றுக்கொள்ளலாம். இன்னொன்னு சேர்த்து அல்லாஹ் சொல்றாங்க, மகிழ்வுடன். சரி, இன்னொரு விஷயம், ஆண்கள் தரப்புக்கு மாத்திரலாமா? மகிழ்வுடன் உண்மைதான். சரி, மகிழ்வுடன் அதனை புசிக்கலாம். ஓகே. இன்னொன்னு, மகிழ்வுடன் புசிப்பதற்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஆண்கள் செய்ய மாட்டோம். மகிழ்வா ஆகிறதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை? இந்த பாருங்க, தலைவர் தாகத்தை கொடுங்க மைக்க சொல்லிட்டாரு. மனசு தேவை. மன நிறைவுடனும் மகிழ்வுடனும் அதை உண்ண வேண்டும். தகவை சரி. இப்ப அடுத்த கேள்வி எந்த தரப்பு கேட்கணும்? ஆண்கள் சைடா? இத கேளுங்க. விவரம் அறியாதவருக்கு சொத்தை கொடுக்க கூடாது என்றால் எதை கொடுக்க வேண்டும்? என்ன சொல்ல வேண்டும்? விவரம் தெரியாதவருக்கு சொத்தை கொடுக்க கூடாதுன்னா சொத்தை கேட்பாங்க. என்ன சொல்ல வேண்டும்? அப்ப வந்து என்ன கேட்பாங்க? அப்ப நம்ம என்ன சொல்லணும்? பொதுவா சொல்லக்கூடாது. என்ன இதுல இருக்கோ அதை சொல்லணும். நல்லா என்ன சொன்னாலும் அதை சொல்லணும்.
எதை கொடுக்கணும், என்ன சொல்லணும், ரெண்டுமே இருக்கு. இப்ப ஒரு பருவ வயது அடையாத ஒரு அனாதை இருக்கிறாரு, அவரோட சொத்தை நம்ம நிர்வகிச்சுட்டு இருக்கிறோம். அவர் வராரு, நான் போய் இந்த மாதிரி ஏதோ தவறான ஒரு செய்திக்கோ ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக கூட இருக்கணும், ஏன் எங்க அத்தாவுடைய சொத்து தானே, எங்க வாப்பா சொத்து தானே, காசை கொடுன்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும் போது எதை கொடுக்கணும், என்ன சொல்லணும்? இந்த மைக்கு பாஸ் பண்றீங்க, பாஸ் பண்ணலாமா? இந்த ஏன்னா ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யணும். உங்களுக்கு வந்து வயது ஒன்றும் முடியல, வயது வந்தவனும் ஒப்படைக்கலாம். கொஞ்சம் ரிலேட்டடா சொல்லிக்கிறீங்க, அறிவுரை சொல்லுங்க. சரி, ஓகே. இதையும் வச்சுக்குருவான். பெண்கள் தரப்புல கரெக்டா? உணவு, உடை, அழகிய சொற்கள். ஓகே, மாஷா அல்லாஹ். சன்ஃபி, உணவு, உடை. உணவு அவங்களுக்கு கண்டிப்பா வழங்கணும், சண்டை போடுறாங்கன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. உடையும் கண்டிப்பாக வழங்கணும். அழகிய சொல் சொல்லணும், கொஞ்சம் பொறுமையா இருப்பா, அவசரப்படாத, உனக்கு உரியதுதான், வந்த உடனே உனக்கு ஆட்டோமேட்டிக்கா கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, நேம் நோட் பண்ணுங்க. சன்ஃபியா. என்ன பேரு புரியல? சல்ஃபியா. சல்ஃபியா. சன்ஃபியா. சன்ஃபியா. சன்சியா. ஓகே. பியா. இல்ல மைக்க வாங்கி யாராவது வீட்டு தனியா சொல்லுங்க. சன்ஃபியா. ஓகே. சல்ஃபியாவா? சரி, ஓகே, மாஷா அல்லாஹ். சந்தோஷம். SUNFIYA. சல்ஃபியா. ஓகே. இப்ப அடுத்த கேள்வி யார், ஆண்கள் தரப்புக்கா பெண்கள் தரப்புக்கா? பெண்களுக்கு. ஆண்கள்ட்ட இருந்து பெண்களுக்கு போச்சோ, அப்ப பெண்கள்ட்ட தான் கேட்கணும். சரி, பெண்களை உரிமையை கோர மாட்டேங்கிறாங்களே, என்ன காரணமா இருக்கும்? பெண்கள் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்களா? அமைதியா வேற இருக்கு. மாமன் பாதியது இல்லையா சொன்னாரு. போட்டாச்சு. 1000 போட்டுருங்க, ×2 போட்டுருங்க. பெண்கள் தரப்புல ஆட்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. சரி, அப்ப கேட்கலாமா? கேட்கலாம். அனாதைகளுடைய சொத்துக்களை எப்போது அவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லுகிறான்? கரெக்டா சொல்லணும், குத்து மதிப்பா சொல்லக்கூடாது. பெண்கள் தரப்புல. அஸ்ஸலாமு அலைக்கும். அவர்கள் பருவமடையும் போது. சரி, இன்னொன்னு, தன்னுடைய சொத்தை நிர்வகிக்கும் வயது வரும் வரை. பருவம் அடையும் போது. ஓகே, பருவம் அடைவது இன்னைக்கு 6 வயசுலதான் வந்து உணவு பழக்க வழக்கத்தினால வராங்க. 6 வயசு பிள்ளைங்க அப்ப கொடுத்துடலாமா சொத்தை? இல்ல, கொடுக்க கூடாது. அவர்கள் பெரியாள வரையும் கொடுக்கணும், வயது வரும் வரை. புரியல, தெளிவா சொல்லுங்க. அமைதியா இருங்க பசங்க, அமைதியா இருங்க. கொஞ்சம் கேப் விட்டு உட்கார வைங்க. கேப் விடுங்க. பெண்கள் சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் கேப் விட்டு உட்காருங்க. இப்ப சொல்லுங்க. திருமணம் வயது வந்தவுடன். திருமண வயதுங்கிறதா பருவம் அடைந்தால அது வயது தகுதி தானே. விலக்கு நீங்க சொல்றது கரெக்ட் தான், கொஞ்சம் விளக்கு வீங்கிறதுக்கு தான். விலக்கி சொல்லுங்க. சொத்தை பராமரிக்கும் பக்குவம் வந்தவுடன். சொத்தை பராமரிக்கும் பக்குவம் வந்தவுடன். சரி, இதை பிரீஃபா எடுத்துக்குவாங்க. அல்ல என்ன சொல்றேன்னா, அவர்களிடம் தகுதியை நீங்கள் கண்டால், தகுதி இருக்கணும். தகுதி வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? அவங்க இடத்துல சொத்தை கொடுக்கணும். திருமணத்துக்கும் அதே மாதிரிதான். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பருவம் அடைந்தாலே வந்து திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு அந்த தகுதியை அடைந்தால்தான் என்ன பண்ணணும்? திருமணம் செய்து கொடுக்கணும். சில நேரங்கள்ல 18 வயசு 20 வயசுல கூட சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்கும். ஏதாவது பாதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. ஏதோ ஒரு சில நேரங்கள்ல சில விஷயங்கள் இருக்கும். அப்ப அந்த மாதிரி பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா? அப்ப அந்த அவங்களுக்குன்னு உண்டான அந்த கெப்பாசிட்டி இருக்கணும், அந்த தகுதி இருக்கணும். தகுதி இருந்தா தான் திருமணமாக இருந்தாலும் சரி, இந்த சொத்தை அனாதையோட சொத்தை அவங்களுக்கு ஒப்படைப்பதாக இருந்தாலும் சரி, இதுக்கு உண்டான அடிப்படை விதி இது. சரிங்களா? பேரு என்ன சொன்னீங்க? ரஹமத் நிசா. ரஹமத் நிசா. 2 பேரா? இல்ல, ஒரு பேர் தான். ஒருத்தவங்க தானா? சரி. அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் தரப்பு. அனாதைகளின் சொத்தை பராமரிக்கக்கூடியவர்கள் செல்வந்தர்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஏழையாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்?
செல்வந்தராக இருந்தால் அவங்களுடைய பணத்தை எடுக்கக்கூடாது. ஏழையாக இருந்தால் அதுல இருந்து அவங்க செலவுக்கு எடுத்துக்கலாம். புரியல, என்ன சொல்றாங்க? செல்வந்தர்களாக இருந்தா பணத்தை எடுக்கக்கூடாது. சரி. ஏழையாக இருந்தால் அவங்களுடைய தேவைக்கு செலவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். சரி. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், செல்வந்தராக இருப்பவர் அனாதை சொத்தை தொடாமல் தன்மானம் காக்கணும். சரிங்களா? அவருக்கே வந்து பார்க்கறது நல்லா இருக்கிறாரு, அப்ப என்ன பண்ணிடக்கூடாது? பராமரிக்கக்கூடிய நேரத்துல அந்த சொத்துல இருந்து எடுக்காம தன்மானத்தோட இருக்கணும். ஏழையாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னா, இந்த கூலி பேசிக்கா ஒரு மெயின்டெனன்ஸ் பண்றோம். இப்ப மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு உண்டான விஷயமா என்ன தேவையோ அந்த கூலியை மட்டும் எடுத்துக்கணுமே தவிர, இதுதான் நம்ம கையில கிடைச்சிருக்குன்னு சொல்லி பூந்து விளையாடக்கூடாது. பூந்து விளையாண்டோம்னா நாளைக்கு மறுமையில போய் என்ன பண்ணிடணும்? பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம தள்ளப்பட்டு விடுவோம். 4வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான். சரிங்களா? இப்ப அடுத்த கேள்வி, பெண்கள் தரப்புக்கு. பசங்க கொஞ்சம் கேப் விட்டு உட்காருங்க. கேப் 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 கொடுங்க. பெண்கள் தரப்புக்கு, அனாதைகளின் சொத்துக்களை அவர்களிடம் வழங்கும் போது எதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். புதிய உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சும்மா பேசிக்கான கொஸ்டின் இது. அனாதைகளின் சொத்துக்களை அவங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான வயசும் வந்துருச்சு, அந்த பக்குவமும் வந்துருச்சு. அப்ப வந்து அவங்களுக்கு வழங்குறோம். வழங்கும் போது எதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சாதாரண கொஸ்டின்ங்க. சாட்சிகள். இன்னைக்குதான் வீடியோ எல்லாம் வந்துருச்சு. அன்னைக்கு வீடியோ சொல்லிட்டாங்களா? சாட்சிகள். காலையில கேட்கலையே. சாட்சிகள். பேரு சுலேகா. சுலேகா, மாஷா அல்லாஹ். அவர்கள் விஷயத்தில் சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மேலும் முடிக்கும் என்ன சொல்றான்? அல்லாஹ் கண்காணிக்க போதுமானவன். அல்லாஹ் கண்காணிக்க போதுமானவங்க இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க? சாட்சியை ஏற்படுத்திக்கிறீங்க. ஏன்னா உலக விஷயம் வரக்கூடிய நேரத்துல சாட்சி ரொம்ப மஸ்ட். சரிங்களா? அடுத்த கேள்வி பெரிய கேள்வியா இருக்கு. ஆண்கள் தரப்புலையா? இதை பத்தி வந்து நிறைய விளக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. அதனால கேளுங்க, டைம் கரெக்டா வரும். பெற்றோரும் உறவினர்களும் விட்டு சென்றவற்றில் யாருக்கும் யாருக்கு பங்கு உண்டு என்று இறைவன் சொல்கிறார். பெற்றோரும் உறவினர்களும் விட்டு சென்றவற்றில் யாருக்கும் யாருக்கும் பங்கு உண்டு என்று இறைவன் சொல்கிறார். பிள்ளைகளுக்குன்னு பொதுவா சொல்றாங்க. பிள்ளைகளுக்கு பங்கு வந்து பிளஸ் பிள்ளைங்க இல்லைன்னா சொந்த மந்தங்களுக்கு பிளஸ் அதை சரி, பிள்ளைகளுக்கு தான் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் அப்புறம் தான். ஒருவருக்கு வந்து விட்டு சென்ற வெற்றில் இதுல ரொம்ப முக்கியமா வந்து இந்த வசனத்தை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, 4வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது, பெற்றோரும் உறவினரும் விட்டு சென்றவற்றில் ஆண்களுக்கும் பங்கு உண்டு, பெண்களுக்கும் பங்கு உண்டு, இப்பங்கீடு கட்டாய கடமை அப்படின்னு சொல்லி சொல்றான். சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சொத்து உரிமையை வந்து அதிகமா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த வசனத்தை யாராவது படிங்க, ஷாஹித் படிங்க. 4வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்தை படிங்க, மைக்கில் படிங்க. பெற்றோரோ நெருங்கிய உறவினர்களோ விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கும் பாகம் உண்டு. அவ்வாறே பெற்றோரோ நெருங்கிய உறவினர்களோ விட்டு சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பாகம் உண்டு. அச்சொத்திலிருந்து குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரியே, இது அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட பாகமாகும். சரி, இன்னொரு தடவை படிங்க. அதே வசனம் இன்னொரு தடவை படிங்க. பெற்றோரோ நெருங்கிய உறவினர்களோ விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கும் பாகம் உண்டு. அவ்வாறே பெற்றோரோ நெருங்கிய உறவினர்களோ விட்டு சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பாகம் உண்டு. அச்சொத்திலிருந்து குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரியே, இது அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட பாகமாகும். அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட கட்டாய கடமையாகும். நீங்க நம்ம இந்த சமுதாயத்துல பார்க்கும்போது வாரிசு உரிமை சட்டத்தை பத்தி வந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது.
பொதுவாகவே அதுவும் இந்த பகுதியை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அதிகமாக செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய நேரத்துல வாரிசு உரிமை சட்டத்தை வந்து அதிகமாக அறிந்து கொள்வதற்கு உண்டான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். ஒரு சில நாடுகள்ல வந்து அது தேவைப்படாம இருக்கலாம். அந்த நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வாரிசு உரிமை என்பது கிடையாது. முஸ்லீம் வந்து பர்சனல்லாம் கிடையாது. அங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பொதுவான சட்டம் தான் இருக்கும். ஆனால் இந்தியா போன்ற மதசார்பற்ற நாடை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நமக்கு என்ன இருக்குது? இங்க என்ன இருக்குது? வாரிசு உரிமை மட்டுமா? முஸ்லீம் பர்சனல் லா இருக்கு. அப்ப பர்சனல் லா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த வாரிசு உரிமை சட்டத்தின் அடிப்படையில நாம என்ன பண்ணிக்கலாம்? கோர்ட்ல போய் அதை பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். அதனால வாரிசு உரிமை சட்டத்தை வந்து நாம் அறிந்து கொள்வதற்கு உண்டான முயற்சி செய்யணும். அதே மாதிரி முஸ்லீம் நாடுகளாக இருந்தாலும் எல்லா முஸ்லீம் நாடுகள்லையுமே வாரிசு உரிமை என்று வரக்கூடிய நேரத்தில் சொத்தை பங்கிட செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறானோ அந்த அடிப்படையில தான் என்ன பண்ணுவாப்படும், இந்த சொத்துக்களை பிரிக்கப்படும். அந்த வசனத்தை படிக்கும் போது வந்து கவனிச்சிருப்பீங்க, குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி. இதுலதான் நம்ம பெரிய தப்பு பண்ணிடுறோம். அல்லாஹ் கட்டாய கடமைன்னு சொல்றது மட்டும் இல்லாம எச்சரிக்கையும் வேற செய்யணும். குறைவா இருந்தாலும் நீங்க பிரிக்கணும், அதிகமா இருந்தாலும் நீங்க பிரிக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம என்ன பண்றது கிடையாது, இதுல கவனம் செலுத்துவது கிடையாது. அதே மாதிரி இந்த வசனத்துல என்ன பண்றான்னு சொன்னா அல்லாஹ் ஆண்களுக்கும் பங்கு உண்டுன்னு சொல்றான், பெண்களுக்கும் பங்கு உண்டுன்னு சொல்லி சொல்றான். சில நேரங்கள் என்ன பண்ணிடுறோம், ஆண்கள் என்ன பண்ணிடுறாங்க, பெண்களுக்கு பங்கு கொடுப்பது கிடையாது. ஒரு சில நேரத்துல பெண்கள் ரொம்ப வாய்வித்தை உள்ளவர்களா இருப்பாங்க, ஆண்கள் கொஞ்சம் போனா போதுங்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இடங்கள் என்ன ஆகுது, ஆண்களுக்கு உண்டான சொத்துரிமை கொடுக்கப்படுவது கிடையாது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மதத்திலும் இருந்தும் இந்த இஸ்லாமிய வாரிசு உரிமை சட்டம் என்பது முற்றிலுமாக வேறுபட்டு இருக்குது. அந்த வேறுபாடு நாம வந்து சரியான முறையில உணர்வது கிடையாது, தெரிந்து கொள்வதும் கிடையாது, அது நடைமுறைப்படுத்துவதும் கிடையாது. எப்படி வேறுபடுது யாராவது தெரியுமா? இந்து மதத்துல இருக்கக்கூடிய வாரிசு உரிமை சட்டத்துக்கும் இஸ்லாமிய மார்க்கத்துல சொல்லக்கூடிய வாரிசு உரிமை சட்டத்துக்கும் என்ன வேறுபாடு? யாராவது ஆண்கள் சொல்லுங்க. சரி, பெண்களுக்கு சொத்துல பங்கு இருக்காது இந்து சட்டத்துல. சரி, இஸ்லாமிய சட்டத்துல பங்கு இருக்கும். அது ஒரு மேஜர் பாயிண்ட். அது ஒரு மேஜர் பாயிண்ட். வேற ஆனா பெண்களுக்கும் பங்கு உண்டுன்னு சொல்லி கலைஞர் இப்ப கொண்டு வந்துட்டாரு. கடைசியா மூத்தா படத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கிறேங்க. இத்தனை வருஷம் கழிச்சு தமிழகத்துல மட்டும்தான், தமிழர்களுக்கு மட்டும்தான், டோட்டல் இந்து இதுகளுக்கு கிடையாது. வேற முற்றிலும் எது வேறுபட்டு நிக்குது? சரி, ஷேர் டிஃபரெண்ட் இருக்கட்டும், ஷேர் டிஃபரெண்ட பத்தி பேசுவோம். அது என்னென்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்லி வேற என்ன வேறுபட்டு நிக்குது? முக்கியமா இந்த வசனத்துல அவர் படிச்ச வசனத்துல இன்னொரு தடவை படிக்க சொல்லுவா. இன்னொரு தடவை படிங்க சார், நல்லா கவனிங்க, இல்லாட்டி பெண்கள் தரப்புக்கு அப்புறம் மாத்தி விட்டுருவான் இத. பெற்றோரோ நெருங்கிய உறவினர்களோ விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கும் பாகம் உண்டு. அவ்வாறே பெற்றோரோ நெருங்கிய உறவினர்களோ விட்டு சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பாகம் உண்டு. அச்சொத்திலிருந்து குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரியே, இது அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட பாகமாகும். புரியுதுச்சா? குறைவா இருந்தாலும் பிரிக்கணும், அதிகமா இருந்தாலும் பிரிக்கணும். அது நானே சொல்லிட்டேன். இஸ்லாம்ல வந்து உறவினர்களுக்கும் சொத்து கொடுக்கணும். இந்து மதத்துல இருக்குது, உறவினர்களுக்கு இருக்குது. ஆனா இந்து மதத்துக்கும் நமக்கும், மற்ற எல்லா மதத்துக்கும் கூட சொல்லலாம், மற்ற எல்லா மதத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்ன? பெண்கள் சொல்றீங்களா? மற்ற மதங்கள்ல இருந்து இஸ்லாமிய வாரிசு உரிமை சட்டம் எப்படி வேறுபடுகிறது? இந்தா மீரான் பேரை கொடுங்க. பெண்களா மட்டும் இருந்தா 3/2 பங்கு. இல்ல 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 இல்ல, நான் பங்குக்கே போல. பங்குக்குலாம் நான் வந்து அடுத்த நாள் தான் பங்குகளை இருக்குது உங்களுக்கு. அப்ப நம்ம கேட்கும் போது சொல்லுங்க. பங்குகள் வந்து இப்ப இருந்து கால்குலேஷன் போடுவாங்க, அது இப்ப போல. மற்ற மதத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு? மற்ற சட்டங்கள்லாம் வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்டது.
இது வந்து இறைவனால் உருவாக்கு. அதுதான் எல்லாருக்குமே தெரியுமா. வேறுபாடு நீங்க சொல்லணும், வேற டிஃபரன்ஷியேட்டை சொல்லணும். என்ன டிஃபரன்ஷியேட்? இந்து மதத்தை எடுத்துக்கோ உதாரணத்துக்கு, மற்றதெல்லாம் விடுங்க. இந்து மதத்துல என்ன இருக்குது, நமக்கு என்ன இருக்குது? ஷாஹித் பெற்றோரோ உறவினர்களோ இறந்ததான் நம்ம சொத்து பிரிக்கணும் இஸ்லாம்ல. மாஷா அல்லாஹ் பாயிண்ட் பிடிச்சிட்டாரு. இஸ்லாமிய மதத்துக்கும் மற்ற மதத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு மனிதன் மரணித்த பிறகுதான் சொத்தை பிரிக்கணும். ஆனா இந்து மதத்துல என்ன, சொத்தை பிரிடாம தகப்பன்ட்ட. ஆனா மார்க்கத்துல இஸ்லாத்துல என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா, பிடியை பொறுத்த வரைக்கும் உரிய ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் செத்ததுக்கு அப்புறம், மௌத்தா போனதுக்கு அப்புறம் தான், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சொத்தை போய் வந்து கேட்க முடியாது. புரியுதா அவங்களுக்கு? சொத்தை பிரிச்சு கூட சில பேர் கேட்கறாங்க, தாத்தா சொத்தை பிரிச்சு கொடு. மைக்கில கிளங்கல. தாய் தகப்பனுக்கு 2 பேரும் இறந்த பசங்கன்னா சொத்து பிரிக்கணும். தாயோ தகப்பனோ, தாய்க்கும் தனி சொத்து இருக்கு, தகப்பனுக்கும் தனி சொத்து இருக்கு. எந்த மனிதனாக இறந்த பிறகுதான் சொத்தை பிரிக்கணும். இருக்கிற வரைக்கும் தகப்பன் பேர்ல சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னா, தாய் உயிரோட இருக்காங்கன்னா அது நம்ம பங்கீடு பேசுவோம். பங்கீடு என்னென்ன பங்கீடு இருக்கு நம்ம பேச போறோம். பிரிக்கிறது நீங்க சொல்றீங்க, தாயோ தகப்பனோ இறந்ததுக்கு அப்புறம் தான் சொத்தை பிரிக்கணும்ன்றீங்க. தகப்பன் பேர்ல சொத்து இருக்குது, தகப்பன் இறந்துட்டாரு, தாய் இருக்கிறாங்க. தாய்க்கு வந்து அதோட உரிமை தான் கிடைக்கும் இல்லையா? அப்ப பிரிக்கலாமா? அவர் இறந்துட்டாருன்னா அவர் சொத்து பிரிப்போமே, தாய்க்கு உண்டானது போகுமே. அதுதான் கேக்குறேன். அந்த சொத்து போகும், மனைவிக்குங்கிற அடிப்படையில போகும். அப்ப பிரிக்கலாம், பிரிக்கணும், கண்டிப்பா பிரிக்கணும். சரிங்களா? அப்ப மத்த மதங்கள்ல இருந்து மார்க்கங்கள்ல இருந்து இஸ்லாம் எப்படி வேறுபட்டு நிக்குதுன்னு சொல்லி சொன்னா, மத்த மதத்துல வந்து கேட்கிற மாதிரி இதுல கேட்க முடியாது. மௌத்தா போனதுக்கு அப்புறம் அல்லாத சில வழிமுறைகளை, சில அடிப்படையான விஷயங்களை வைத்து, இங்க கவனிங்க, இங்க ஆனா இன்னைக்கு என்ன ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி சொன்னா, சில வருஷம் இருக்கும், சில வருடத்துக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு வருது. எதுக்காக நான் திரும்ப இந்த விஷயத்தை நம்ம விடாம கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்னா, இன்னைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயமும் ஒரு கெட்ட வழியில போகக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கணும். சில வருடங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வராரு, 5 வேளை தொழுகையாளு. உண்மையானமே நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். தகப்பனார் வந்து சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரு. அவரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 பிள்ளைங்க, ஒரு 3-4 பிள்ளைங்கள, ஒரு 2 பசங்க, ஒரு 2-3 பொம்பளை பிள்ளைங்க. ஒரு ஆளை பார்த்தாலே ரொம்பவுமே ஒரு சங்கையா வராரு. அதுல வந்து ஜிப்பா போட்டுருக்கிறாரு, தாடியை பார்த்து இருந்தாரு, நெத்தியில வந்து அவ்வளவு தழும்பு வராரு. வந்து பஞ்சாயத்து வருது. அவங்களுடைய தகப்பனார் வந்து இறந்துட்டாப்ல. இறந்தாலும் தாய்கிட்ட தான் சொத்துக்கள் இருக்குது. அந்த தாயை வந்து கடுமையாக வந்து வேதனைப்படுத்துறாரு. சில நேரங்கள்ல கை நீட்டிலாம் அடிச்சிருக்கிறாரு, காசை கொடு, சொத்தை கொடு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கையில எடுத்துடக்கூடாது. ஒரு மனிதன் இறந்த பிறகுதான் சொத்தை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் என்ன பண்றான், கட்டாய கடமையாக்கி இருக்கணும். அது கம்மியா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி, இறந்த பிறகுதான் நீங்க பிரிக்கணும். அப்படி பிரிக்கக்கூடிய நேரத்தில் அதுல ஆண்களுக்கும் பங்கு இருக்குது, அதுல பெண்களுக்கும் பங்கு இருக்குதுன்னு சொல்லி இருக்கும் பொழுது, இன்னைக்கு வந்து தலைகீழ் மாற்றமாக சில நிகழ்வுகள் நடக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப விட்டு சென்றவற்றிலிருந்து தான் சொத்தை பிரிக்க வேண்டும் என்பது அடிப்படையான ஒரு விஷயம். சரிங்களா? அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எவ்வளவு எப்படி அப்படிங்கிற கணக்கு இன்ஷால்லா பார்ப்போம். அடுத்த கேள்வி, இப்ப பெண்கள் தரப்புக்கா இந்த இது கேளுங்க. புரிஞ்சா? நான் சொன்னது புரிஞ்சா? ஓகே. தாத்தா சொத்துலாம் பேரனுக்கு கூட, தாத்தா வண்டியை விட்டுட்டு போயிருக்கிறாரு, தாத்தா காரை விட்டுட்டு போயிருக்கிறாரு. பேரனெல்லாம் ரொம்ப பாசமா இருந்தாருன்னா சில நேரங்கள்ல சில வீடுகள்ல அடிச்சு புடுங்கிருக்கிறாங்க, அடிச்சு புடுங்குவாங்க. அந்த விஷயமே இருக்கக்கூடாது. கம்மியா ஒரு வண்டியா இருந்தாலும் சரி, ஒரு சில பொருட்களாக இருந்தாலும் சரி, ஒரு சில ஜாமான் மனமோது விட்டு கொடுத்தாங்க, அது வேற விஷயம். ஆனால் என்ன பண்ணிக்க கூடாது, ஏன் உனக்குதான் இதை கொடுத்தாங்க, என்ன நான் இதை எடுத்துக்கிறேன், அந்த விஷயங்கள் வந்துடக்கூடாது. நான் கேளுங்க, மனமோது கொடுக்கணும். குறைவாவே இருக்கட்டும், மற்றவர்களுக்கும் அதுல பங்கு இருக்குது. யாருக்கெல்லாம் பங்கு இருக்குது?
ஒரு மனிதன் இறந்தா தகப்பனாருக்கு இருக்குது, தாயாருக்கு இருக்குது, பிள்ளைகளுக்கு இருக்குது, பெண் பிள்ளைகளுக்கு இருக்குது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னா, எல்லோரும் மனமூந்து விட்டு கொடுத்தாதான் அந்த ஒரு சாரால் அதை எடுத்துக்கணுமே தவிர, இவங்களுடைய வாத பிரச்சனையை வச்சோ, வாத திறமையை வச்சோ, இல்ல மிரட்டலை வச்சோ, இல்ல வேற ஏதாவது விஷயங்களை வச்சோ அதை அபகரிப்பார்களேயானால் என்ன ஆயிரும், நாளைக்கு மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக ஆகிவிடும். அது குறைவா இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி. அடுத்த கேள்வி, இந்த கேள்வி வந்து இது பெண்கள் கவனிங்க. சொத்தை பங்கிடும் போது உறவினர்களோ அனாதைகளோ ஏழைகளோ வந்தால் என்ன செய்ய? சொத்தை பங்கிடும் போது உறவினர்களோ அனாதைகளோ ஏழைகளோ வந்தால் என்ன செய்ய? என்ன செய்யணும்? அவர்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கணும். சரி, வேற? அன்பான சொல் அழகிய சொல் சொல்லணும். அழகிய சொல் சொல்லணும். மாஷா அல்லாஹ். அவங்களுக்கும் என்ன பண்ணணும்? பங்கீடு கிடையாது, அவங்களுக்கும் ஏதாவது கொடுக்கலாம், வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி. ஏதாவது வந்துட்டாங்க, பங்கு வைக்கிறோம், இறந்துட்டாங்கன்னு தெரியுது, ஒரு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நல்லா வாழ்ந்துகிட்ட மனுஷன், சொந்த பங்கு ஏதாவது வருதுன்னு சொல்லி சொன்னா விரட்டி விட்டுறக்கூடாது. நீங்க கொஞ்சம் ஏதாவது வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்றீங்க, அவங்களுக்கு வந்து கொடுத்துடணும். இல்லைன்னு சொல்லி சொன்னா கொடுக்க முடியல, இருக்கிறதே ஒரு இழுபறியா இருக்குது அப்படின்னு நல்லா சொல்லிருந்தேன். எங்களுக்கே ஒரே பெரிய பஞ்சாயத்தா இருக்குது, நீங்க கிளம்புங்க பாவா, துவா செய்யுங்க பாவா அப்படின்னு சொல்லி நல்ல சொல்லா சொல்லி அனுப்பி விட்டுணும், விரட்டி விட்டுற கூடாது. யார் பேரு? யாரு சொல்லுங்க? நஸ்லீமாவா? தஸ்லீமா. மாஷா அல்லாஹ். சரி, அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. பசங்க பேசாதீங்க, கேப் விட்டு உட்காருங்க. ஆசிரியர் ஒரு சத்தம் வரக்கூடாது, இன்னொன்னு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அனாதைகள் விஷயத்தில் எப்படி அஞ்சு கொள்ள வேண்டும் என்று உதாரணத்தோடு இறைவன் சொல்லுகிறான். உதாரணமே, அனாதைகள் விஷயத்தில் எப்படி அஞ்சு கொள்ள வேண்டும் என்று உதாரணத்தோடு இறைவன் சொல்லுகிறான். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அனாதைகள் விஷயத்துல அஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்றான். ஆனா ஒரு உதாரணத்தை சொல்றான். அது என்ன உதாரணம்? மைதந்தாய் சொல்லுங்க. இன்னும் கடைசி 5 நிமிஷம் இருக்கு, சீக்கிரம். அனாதைகள் விஷயத்தில் எப்படி அஞ்சு கொள்ள வேண்டும் என்று இறைவன் எப்படி உதாரணத்தோடு சொல்லுகிறான். அனாதைகள் வெறும் அஞ்சு கொள்ளுங்கள் மட்டும் சொல்லல, அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்றான். நமக்கு நல்லா உரைக்கிற மாதிரி உதாரணம். அனாதை சுத்த திங்கிறோம், ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறீங்களேன். அதான அனாதைகளுக்கு வந்து அநீதி இழைக்கிறோம், திங்கிறோம் இல்லாம அநீதி இழைக்கிறோம்னு வச்சுக்கிறோம். அநீதி இழைக்கிறதா இருந்தா நாளைக்கு வந்து நம்மோட நிலைமை அப்படின்னு யோசிக்கும் போது என்ன பண்ணுவோம்? அங்கி கொள்ளுங்க. பாஸ் பண்றீங்களா? ரெடியா இருக்காங்க. பாஸ். பெண்கள் தரப்புல சொல்லுங்க. தமக்கு பின் பலகீனமான சந்ததிகளை வந்து விட்டு செல்வோம் என்றால் வந்து எப்படி அஞ்சுவோமோ அந்த மாதிரி அஞ்சுவோம். மாஷா அல்லாஹ். எப்படி எந்த ஆப்ல பாத்தீங்களா, குர்ஆன் இதுல பாத்தீங்களா? இல்ல குர்ஆன்ல தான் படிச்சேன். குர்ஆன்ல படிச்சீங்க, இப்ப பார்த்து சொல்றீங்களா? சரி, ஓகே. நிஷா படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அவர்கள் தமக்கு பின் பலவீனர்களான சந்ததிகளை விட்டு செல்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் எவ்வாறு அவர்கள் விஷயத்தில் அஞ்சுவார்களோ அந்த மாதிரி அஞ்சும். நம்ம போயிட்டோம்னு சொல்லி சொன்னா நம்ம புள்ள என்ன அனாதை ஆயிருமே, தகப்பன் இல்லாட்டாலும் அந்த புள்ள அனாதை தான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா தாயும் இல்லை தந்தையும் இல்லை அப்படின்னா அனாதைன்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து இஸ்லாமிய விஷயத்துல வந்து தகப்பன் இல்லாட்டினால அனாதை தான், எத்தீம் தான். அப்ப அந்த மாதிரி வந்து நம்மளுடைய பிள்ளை எப்படி நம்ம அஞ்சுவோமோ அந்த மாதிரி அஞ்சும். மற்ற அனாதைகளுடைய சொத்துல கை வைக்கிறதுக்கோ அந்த பிள்ளைகளுக்கு அநீதி வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி வந்து 5 நிமிஷத்துல எல்லாம் என்ன பண்றான், உதாரணத்தோட சொல்றான். இப்ப இந்த கேள்வி வந்து பெண்கள் பகுதிக்கு கேளுங்க. அனாதைகளின் சொத்துக்களை முன்போர் எதை ஒப்பதாக இறைவன் சொல்கிறார்? புதியவங்களுக்கு கொடுங்க, புதியவங்களுக்கு வாய்ப்பு. மறுபடியும் படிங்க. அனாதைகளின் சொத்துக்களை முன்போர் எதை ஒப்பதாக இறைவன் சொல்கிறார்? நெருப்பை. சரி, பேர் சொல்லுங்க. மாஜி. அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக உண்போர்
தமது வயிறுகளில் நெருப்பை உண்ணுகின்றனர், நரகத்தில் அவர்கள் கருகுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எவ்வளவு அனாதைகள் விஷயமா நிறைய இப்ப பார்த்துருக்கோம், எவ்வளவு எச்சரிக்கைகளை பார்த்துருக்கிறோம் பாருங்க இந்த அத்தியாயத்தில். அப்ப இதோட முடிச்சுக்கிறோமா? அப்ப 4வது அத்தியாயத்தை மறுபடியும் படிங்க, சரிங்களா? நாளை கழிச்சு மீண்டும் இந்த சொத்து உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இன்னும் பெண்கள் சம்பந்தப்பட்ட சட்டங்கள், அதே மாதிரி வேற என்ன விவாகரத்து போன்ற சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது. அதையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய காலத்துல பார்ப்போம். நாளைய தினம் வந்து பொதுவான குயிஸ், சரிங்களா? அதற்கும் மறுநாள் இரட்டைப்படையில 4வது அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சி சம்பந்தப்பட்ட கேள்வி பதில்கள், விளக்கங்கள், விரிவுரைகள் நடைபெறும் என்பதை தகவலாக தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்கள் பகுதியில வந்து நீங்க சீக்கிரம் அந்த கதவை அடைச்சிக்கிட்டு நம்ம உதவி செஞ்சு ரெடி ஆயிடுங்க. ஏன்னா ஆண்கள் எல்லாம் ரெடி ஆகணும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பெண்கள்